ஹலோ வணக்கம். நவீனா ஹேண்ட்கிராஃப்ட். இதில் பாருங்கள், எல்லாம் பீட்ஸ் வச்ச கூடைங்க. டிஃப்ரெண்ட் கலரில் டிஃப்ரெண்ட் மணி வச்சு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் மணி வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக போட்டிருப்போம். பாருங்கள், இது க்ரீன் கலர், அதாவது மீடியம் லஞ்ச் கூட சைஸ். இதெல்லாம் ஒரு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். பாருங்கள், அடுத்த கூட இது வந்து மயில் ப்ளூவில் ரெட் பீட்ஸ் வச்சு பின்னிருக்கு. அடுத்து கோல்டு கலரில் பிங்க் கலரும் க்ரீன் கலரும் லைட் க்ரீனும் வச்சு போட்டிருக்கு. பாருங்கள், பீட்ஸ் வச்சு எல்லாம் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போனால் அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு லுக்காகவும் இருக்கும் கூடைங்க. அடுத்து வயலட் கலரு, அதில் பிங்க்கும் க்ரீனும் வச்சு போட்டிருக்கு. ஒரு சின்ன பிள்ளைங்க லன்ச் எடுத்துகிட்டு போகிறதுக்கு போதுமான ஒரு டிஃபன் கேரியரும் ஒரு வாட்டர் பாட்டிலும் வைக்க போதுமான சைஸாக இருக்குது. அடுத்து பாருங்கள், ப்ரௌன் கலரில் ஒயிட் கலர் பீட்ஸ் வச்சு போட்டிருக்கு. இது பார்க்குறதுக்கு டிம்மாக இருந்தாலும் கூட அழகாக இருக்குது. ஹேண்டிலெல்லாம் நல்லா தின்னாக ஒரு லன்ச் கூட எடுத்துகிட்டு போகிறதுக்கு போதுமானதாக இருக்குது. அதே மாதிரி கோயிலுக்கும் யூஸ் ஆகும். அடுத்து பாருங்கள், ப்ளூவில் பிங்க்கும் வயலட் மணியும் போட்டு ஸ்கை ப்ளூ கலரில் காம்பினேஷன், எல்லாம் ஒரே சைஸு கூடைங்க. அடுத்து க்ரீன் கலர், இது லைட் க்ரீனில் லைட் பிங்க்கும் டார்க்கு பிங்க்கும் மணி வச்சு போட்டிருக்கு. அடுத்து பிளாக் கலர், பிளாக்கில் கோல்டு வித்து ஒயிட் பீட்ஸ் வச்சு போட்டிருக்கேன். பாருங்கள், எல்லாமே ஒரே சைஸு. பாருங்கள், எல்லாம் ஈவனாக இருக்கும். 12 கூடைங்க இருக்குது. அடுத்து வந்து ஆரஞ்சு கலர், ஆரஞ்சில் இங்க் ப்ளூவும் வயலட்டும் வச்சு போட்டிருப்பேன். பாருங்கள், இதுவும் அதே சைஸு. அடுத்து சாண்டலில் க்ரீன் வித்து ரெட்டு வச்சு போட்டிருப்பேன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக சென்டர் வந்து ஒரு ஜாயிண்ட் போட்ட மாதிரி போட்டு பிட்டாக போட்டிருப்பேன். பாருங்கள், எல்லாம் சேம் சைஸே தான். அடுத்து க்ரீன், பாட்டில் க்ரீனில் வயலட் கலர் பீட்ஸும் கோல்டு கலர் பீட்ஸும் வச்சு போட்டிருக்கு. இதுவும் அதே சேம் சைஸு தான். மொத்தம் 12 கூடைங்க இருக்குது. பாருங்கள், யாருக்காவது இந்த மாதிரி இந்த கூடைங்கெல்லாம் வேணும்னா என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் காண்டாக்ட் பண்ண வேணாம். நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணுறீங்க, பட் விலை கேட்டுட்டு அப்புறம் கூப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு வச்சிட்றீங்க. விலை கேட்கறதுக்காகவே கால் பண்ணாதீங்க.